நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 1:29. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஒரு சமநிலையை காண்பிக்குது. சமநிலைனா பேலன்ஸ்டு வே ஆஃப் டீச்சிங். கிறிஸ்தவங்கிறதே இந்த சமநிலை போதகத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். ஆனால் இந்த நாட்களில் உபதேசங்கள் எப்படி இருக்கு? ஒன்று, ஆசீர்வாதங்களை போதிக்கிறவர்களாகவே சிலர் இருக்காங்க. சிலர் கடிந்து கொள்ளுதலையே உபதேசமாக போதிக்கிறாங்க. சிலர் இழப்பின் உபதேசம் பின்னாடி போகிறாங்க. சிலர் தரித்திரத்தின் உபதேசத்தையே அதிகமாக சொல்கிறாங்க. இந்த படி இருக்கும்போது நிறைய பேர் பின்மாற்றம் அடைகிறதற்கும் தவறான சத்தியத்திற்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கிறிஸ்தவங்கிறது இதை சமநிலைப்படுத்தி காண்பிக்கணும். இந்த வசனத்தையே எடுத்துட்டோம்னா, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நாம நம்முடைய ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை கேட்கும் போது விசுவாசிகளாகிறோம். அப்படி விசுவாசிகளாகும் போது ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அருளி செய்கிறாரு. அதுவும் முக்கியமா பிரதானமா ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அது என்ன? நேத்திக்கு கூட நம்ம பார்த்தோம், அவருடைய சுவிகார புத்திரர்களா ஆகிறது. நம்மளுக்கு யோவான் 1:12 கூட சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நாம எப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அப்பவே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம ஒரு தத்து பிள்ளையா, அதாவது ஒரு அடாப்டட் சைல்டா அவருக்கு மாறுறோம். அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரர்களாகவும் நம்ம மாறுறோம். கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நேற்றைக்கு வசனத்தில் கூட நம்ம பார்த்தோம். இப்படி ஆண்டவர் அவருடைய பிள்ளையா நம்மளை எல்லா விஷயத்திலுமே சரிப்படுத்தி நடத்துவார். இந்த ஆசீர்வாதங்கள் இல்லாம நேற்றுக்கு நம்ம பார்த்த வசனத்திலே பின்பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்ப பாடுகளும் அவசியமா இருக்கு. அந்த பாடுகளுக்கும் நாம பங்காளிகளா இருக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இந்த வசனத்துடைய பின்பாதியில் என்ன சொல்லியிருக்காங்க? அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமியில மனிதனா இருந்த போது அநேக பாடுகள் அனுபவித்தார் இல்லையா? அதுவும் எதற்காக? அவர் தேவனுடைய ராஜ்யத்தையே பிரசங்கிக்காக வந்தேன்னு சொல்லிட்டு சில வசனங்கள் அவருக்கு சொல்லியிருக்காரு. நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி தியானிச்சோம். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை அவர் பிரசங்கித்த போது அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியல. அவரை புறக்கணிச்சாங்க, அவரை நிராகரிச்சாங்க, அவரை பாடுபடுத்தினாங்க. அப்படி அவர் தாமே பாடுபட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது நாமளும் அவருடைய அன்பை ருசிச்சு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா மாறும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். அந்த அன்பை அநேகருக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு உணவை நம்ம ருசிச்சோம்னா கூட அந்த உணவு நல்லா இருந்தா அநேகருக்கு பகிர்ந்து கொள்றோம், அதை பத்தி சொல்றோம். அப்படி இருக்கும்போது நாம நல்லவர்னு ருசிச்சு பார்த்தா ஆண்டவரை அநேகருக்கு சொல்லும்படியான ஒரு பாரமும் உந்துதலும் நமக்குள்ள வரும் இல்லையா? அதை அநேகருக்கு நாம அறிவிக்கும் போது நிறைய நேரங்கள்ல அதை சிலர் புரிஞ்சுக்காம நம்மளை நிராகரிப்பாங்க, புறக்கணிப்பாங்க, சிலர் பாடுபடுத்துவாங்க. நம்முடைய இந்தியாலேயே எத்தனையோ மிஷனரிகள் இந்த மாதிரியான பாடுகள் எல்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் நம்முடைய தேசத்திற்கு கிறிஸ்தவத்தை உள்ள கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த மிஷனரிகள் எத்தனை பேர் பாடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய பாடுகள் நம்ம அறிந்ததுவே. இப்படி பாடுகளும் நமக்கு இருக்குங்கிறதும் நமக்கு புரியணும். ஆசீர்வாதத்துல மாத்திர பங்கு இல்ல, பாடுகள்லயும் பங்கு இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து வரும்போதுதான் நாம அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரராக சுதந்திரராக மாற முடியும். இதை நம்ம என்றைக்குமே தெரிந்து கொள்ளணும். ஆசீர்வாதத்தை மாத்திரமே பார்த்தோம்னா நம்மளால சரியான உபதேசத்தில் நிற்க முடியாது. அதே போல கடிந்து கொள்ளுதல மாத்திரமே பார்த்தோம்னா ஆண்டவர் இப்படிதான் நம்மளை நடத்துவாரா அப்படிங்கிற பயத்திலேயே சிலர் பின்மாற்றம் அடைவாங்க. அப்படி அல்ல, அன்பான தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நாம இந்தப்படியான பாடுகளுக்குள்ளாகும் போது நமக்கு அவரே ஹெல்ப் பண்ணவும் செய்யறாரு. ஏன்னா நம்ம எபிரேயர்ல அடிக்கடி பார்த்த ஒரு வசனம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால பாடுபடுறவர்களுக்கு அவர் உதவி செய்யறதுக்கு வல்லவரா இருக்காருன்றது இல்லையா? அப்படி நாம பாடுபடும் போது அவர் நம்மளை தனியாகவும் விட போதில்ல, அதற்கும் அவர் நமக்கு துணையாக நிற்கிறாரு. இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்மளுடைய ஆசீர்வாதத்துல மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கிறிஸ்துவுக்காக சில பாடுகள் அனுபவிக்கவும் நாம தயாராக இருக்கணும். அந்தபடி இருக்கும்போது நாம கிறிஸ்தவத்தை சமநிலையோடு பார்க்கறதுக்கு கத்துக்கொண்டிருக்கோங்கிறது அர்த்தம். அதைவே தேவன் இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக நன்றி தெரிவித்து
ஜெபிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து எங்களை சுவிகார புத்திரராக ஏற்றுக்கொண்டு எங்களை உங்களுடைய ராஜ்யத்தின் சுதந்திரர்களாக மாற்றுகிறீங்களே தகப்பனே. அப்பா, இந்த ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு கூட நாங்களும் பாடுபடும்படியாக எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடத்த எங்களுக்கு பலன் தாருங்க ஐயா. ஆம் தகப்பனே, நீரே உம்முடைய வார்த்தைகளால சோதிக்கப்படுகிறவர்களுக்கும் பாடுபடுகிறவர்களுக்கும் துணையா இருக்க வல்லவரா இருக்கீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே ராஜா. அந்தபடியா எங்களுக்கு துணை நின்று உம்முடைய ராஜ்யத்தின் முழுமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள எங்களை நடத்துங்க ராஜா. அப்படியான ஒரு சமநிலை போதங்களும் இந்த நாட்கள்ல காணப்படுவதற்கு தேவரீர் தயவு பாட்டுங்கப்பா. அப்படியே நீங்க செய்ய கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.